அந்த ஷம்சும் அந்த பதுரும் அந்த நூறும் போக்க நூரி அந்த சீருவகாலி அந்த மிஸ்பாஹும் சுதூரி யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று உங்கள் முன்னால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசியை பெற்று, அவர்களுடைய பரக்கத்தை பெற்று, அவர்களுடைய துஆவினால் பெரிய உயர்ந்த நிலையை பெற்ற பெருமக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாசத்துக்குரிய நபியினுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் இருந்தது என்பதையும், பெருமானாருடைய துஆ, அந்த துஆவுடைய வலிமை, அதை பற்றி நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பொழுது மதீனாவுடைய அன்சாரிகளில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய துணைவியார் உம்மு சுலைம் நாயகி 10 வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பெருமானாரிடம் ஒப்படைத்து, நாயகமே, என் புள்ள உங்களுக்கு பணிவிடை செய்வார், என் புள்ள உங்களுக்கு எங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்வார், உங்களுக்காக என்னுடைய மகனை விட்டு செல்கிறேன் என்று படிக்க வேண்டிய நம்முடைய பிள்ளைங்க படிக்க வைக்க வேண்டிய வயசு தானங்க அது. அந்த நேரத்திலே பெருமானார் சாப்பிடும்போது தட்டை கழுவுறதுக்கு, பெருமானாருடையோடு கூட பயணத்தில உள்ளூர் வெளியூர் அத்தனை வேலைகளிலும் கூட இருப்பதற்கு தலைமை பணியாளராக, ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை பணியாளர்னு எழுதுவாங்க. சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கூட இருந்தாங்க, 20 வயசு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது எனக்கு 10 வயசு, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது எனக்கு 20 வயசு அப்படிம்பாங்க. இதே உம்மு சுலைம் நாயகி ஒரு 10 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே, காதிமுக்க அனஸ், உங்களுக்கு பணிவிடை செய்த அனசுக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைய நல்லா இருக்க துவா செய்யுங்க, உங்களுக்கு 10 வருஷம் பணிவிடை. ரசூலுல்லாஹ் சொல்லாட்டாலே ரசூலுல்லாஹ் துவா செய்யக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் தன்னுடைய உரிமையோடு தன் பிள்ளைக்காக வேண்டி எல்லாருமே போன்ல சொல்றது, ஹஸரத் துவா செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளை காரியம் நடக்கணும், துவா செய்யுங்க சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்யாம 4 துவா செய்தாங்க. என்ன சொன்னாங்க? 4 துவா. ஏன்னா 10 வருஷம்ல கூட இருந்திருக்கிறார் அந்த சிறுவர். நம்முடைய வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு துவா செய்யறதை விட 4 துவா. 4 எவ்வளவு பெரிய இல்லை, கோடி கொடுத்தாலும் அந்த துவாவுக்கு ஈடாகாது. நீண்ட ஆயுள் கிடைக்குமாங்க? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்றது, ஒரு வருஷம், ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வாழ்றது முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு அந்த ஆயுள் கிடைக்குமா? எந்த மருத்துவனாலும் கொடுக்க முடியுமா? எந்த மருந்தாலும் கொடுக்க முடியுமாங்க? எந்த
சத்தான உணவுனாலும் கொடுக்க முடியுமா? நீண்ட ஆயுள கொடுக்க முடியுமா? யாரெல்லாம் அனசுக்கு நீண்ட ஆயுள கொடு. அந்த ஒரு துவாவே கோடிக்கு மேல் மதிப்புள்ளது. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள பரக்கத்தை கொடு. அதுக்கு எவ்வளவு, ஒரு பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பிள்ளையும் பறக்கத்தான பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொடுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்குமாங்க? அது அந்த துவாவும் விலை மதிப்பில்லாத துவா. மூணாவது ஒரு துவா செய்தாங்க. அவருடைய ஆயுளிலும் பரக்கத்து, அவருடைய பொருளாதாரத்திலும் பரக்கத்து, பொருளாதாரத்திலே பரக்கத்து. இன்னைக்கு அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. கடை இருக்கு, வியாபாரம் நடக்கல. இடம் இருக்கு, விலை போகல. அதான பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே அதானே. எங்களுக்கு விலை இருக்கு, விலை போல, வாங்கின விலைக்கு விற்க முடியல, நஷ்டம், கடையில நஷ்டம், வியாபாரம் நஷ்டம். நஷ்டம் தானே, நஷ்ட கணக்கு தானே சொல்றாங்க எல்லாரும். கடன் நஷ்டமான கடன் ஆயிடுச்சு. பறக்கத்திருந்தா நஷ்டமாகுமா? பறக்கத்திருந்தா கடன் ஆகுமா? பறக்கத்திருந்தா தான் எங்கேயே போயிருமே. சுபைர் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஒரு இடம் வாங்கி போட்டாங்க வெறும் 1,70,000 ரூபாய்க்கு. காபா மதீனாவில இருந்து சிரியாவுக்கு போறக்கூடிய வழியில ஒரு 2 பிளாட் வாங்கி போட்டாங்க. எவ்வளவு வாங்கி போட்டாங்க? 1,70,000 ரூபாய். அவங்க ஒபாத்தான பிறகு கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. 22 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. சுபைர் ரலியல்லாஹு ஒபாத்தாகும் போது 22 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. அவங்கள்ட்ட இருந்தது வெறும் ஒரு 11 வீடும் அந்த 2 பிளாட்டு தான் இருந்தது. அந்த சொத்தை மொத்த வித்தாலுமே கடையான அடைக்க முடியாது. இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாவை கொண்டு 16 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளும் போது 8 வயசு சுபைர் ரலியல்லாஹு. சுபைர் சொர்க்கத்தில் இருப்பார் சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எந்த சுபைர்? எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு மெய்க்காவலரை கொடுத்தான். என்னுடைய மெய்க்காவலர் சுபைர் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பிரதமரா இருந்தாலும் அவருக்கு பிஏ ஒரு ஆள் இருப்பார். ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் அவருக்கு நெருங்கிய பிஏ ஒரு ஆள் இருப்பார். அவர் இல்லாம சந்திக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மச்சான் தான், வேற யாரும் கிடையாது. மாமி மகன் தான். சுபைர் இல்லான்னு அந்நியா எல்லாம் கிடையாதுங்க, சொந்த மாமி மகன் அவர். ஆக பிற்காலத்திலே அல்லாஹ் அந்த சுபைர் ரலியல்லாஹு சொத்துல எப்படி பரக்கத்து கொடுத்தான் தெரியுமா? அந்த காபா என்ற இடமே ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின அந்த இடம் 1,70,000 ரூபாய்க்கு வாங்கின இடத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து கொடுத்தான்? 16 லட்சத்துக்கு போச்சு. மொத்த சொத்துமே 4 கோடி ரூபாய்க்கு போச்சுங்க. 22 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. கடன் அடைக்கவே சொத்தை வித்தால் முடியாது. அல்லாஹ் பரக்கத்து செய்ய ஆரம்பிச்சான். எப்படி பரக்கத்து கிடைச்சது தெரியுமா? கடன்காரங்கெல்லாம் வந்து கடனை கேட்க வரும்போது சுபைர் ரலியல்லாஹு மகனாருக்கு சொல்லுவாங்களாம். அவங்க ஒபாத்தாகும் போது முன்னாலே சொல்லிட்டு போனாங்க, மகனே நாளைக்கு நடக்கிற போர்க்களத்திலே நான் முதலில் கொல்லப்படுவேன். என் கடனை அடைக்கிறதுக்கு சிரமமா இருந்தால் என் எஜமான இடத்திலே கேள், என்னுடைய கடனை அடைப்பேன். எஜமான்னா யாரு வாப்பான்னு கேட்டாங்க. அல்லாட்ட கேள்ப்பா. எங்க வாப்பா கடனை அடைக்க கஷ்டப்படும் போதெல்லாம் யா மௌல சுபைர், சுபைருடைய எஜமானேன்னு கேட்பேன். எங்க வாப்பா பேரை சொல்லி கேட்பான் அல்லாட்ட. யார் பேரை சொல்லி கேட்பேன் சொல்லி சொல்றாங்களா? என் பேரை சொல்லி கேளுங்க தருவார் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா சில பேர்? சுபைருடைய எஜமானேன் என்று அல்லாட்ட கேட்பேன். அல்ல எங்க வாப்பாவுடைய கடனையே அடைச்சி கிட்டத்தட்ட 4 கோடி 2 லட்சம் ரூபாய் எனக்கு எங்க வாப்பாவை சொத்து பரக்கத்தாக்கி கொடுத்தான். தலைப்பே போட்டிருப்பாங்க, சுபைர் ரலியல்லாஹுடைய சொத்தின் பரக்கத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அனசுடைய சொத்தில் பரக்கத்து கூட யாருலான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய சொத்தில் பரக்கத்து? அனஸ் ரலியல்லாஹுடைய சொத்துல பரக்கத்து கூடிய அல்லாஹ். இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதே மாதிரி அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு. 4 துவா கேட்டாங்களா இல்லையா? அந்த ஒரு பாவம் மன்னிக்கிறதுக்கு தானங்க நம்ம 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கொடுத்து பிரைவேட்ல அச்சுக்கு போறது. எதுக்கு போறோம்? ஒரு 10 லட்சம் ரூபா இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்து வந்துருச்சுல. இப்ப பிரைவேட்ல 8 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துருச்சுலங்க ரேட்டு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அன்று பிறந்த நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி நாம 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அச்சுக்கு போறோம். மீனாவில அரபாவில தங்கி பாவத்தை கழுவுறதுக்காக. எல்லாம் அனசுடைய பாவத்தை மன்னிச்சிருது.
சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய 3 துவாவையும் என் வாழ்க்கையில அனுபவிச்சேன், என் பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அது நான் மறுமையில் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாங்க. மதீனாவிலே, அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோட்டத்துல அந்த ஊர்ல உள்ள எல்லா தோட்டத்தை விட ஒரு அதிர்ஷ்டமான தோட்டமா இருந்தது. இந்த துவா ரசூலுல்லாஹ்வுடைய துவா தோட்டத்துலதான் அந்த பரக்கத்தை அதிகப்படுத்துச்சு. அந்த தோட்டத்தின் கதவை திறந்தாலே கஸ்தூரி சென்ட் அடிச்ச மாதிரி மணக்குமா. பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல நீங்க போனீங்க, உள்ள போனவொடனே கம கமான்னு மணக்குமா இல்லையாங்க? தோட்டத்துல எங்கேயாவது மணக்குமா? அங்க உரம் போட்டிருப்பான், நாரதான் செய்யும் எல்லா தோட்டத்திலையும். சிலவும் கழிவையெல்லாம் கொண்டு போட்டிருப்பான் உரத்துக்கு. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தோட்டம் ஒரு நந்தவனத்தை போல மணக்கு. நந்தவனம் ஒரு பூங்காவனம், நறுமலர்கள் உள்ள பூங்காவனம். இப்படி உள்ள போன உடனே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மணக்கும் பத்திரீங்களா? ஒரு பெரியவங்களுடைய சியாரத்துக்கு போனா பூக்களால் மணக்கும் பத்தீங்களா? பெரிய பெரிய சியாரத்துக்கு போறோமே, உள்ள போனவன மணக்குதா இல்லையாங்க? அது மாதிரி மணக்கும் தோட்டத்துல. கஸ்தூரி மணக்குமா. கஸ்தூரிக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கஸ்தூரி எல்லாம் அங்க போடலாம் இல்லை உரத்துல. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரக்கத்தை கொடுத்தான். எல்லாருடைய தோட்டமும் வருஷத்துல ஒரு தடவை தான் பேரத்தம்பழம் கொடுத்தா, இவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேரத்தம்பழம் கொடுத்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால. அனஸ் ரலியல்லாஹுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பாக்கியத்தின் மேல் பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. எந்த அளவு கொடுத்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு வந்தாங்க. எல்லாரும் துவா ஓதிட்டு இருந்தாங்க. ஒரு ஜமாத்தா நின்று, ஒரு கூட்டா நின்று துவா ஓதிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு கூட போனாங்க. அப்ப சொன்னாங்க, அனஸே, அந்த துவா ஓதுறாங்கல்ல, எல்லாரும் கையை உயர்த்தி துவா ஓதிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கையில என்ன நான் என் கண்ணில் பாக்குறேனோ அது உனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியலையே நாயகமே. அவர்கள் கையிலே ஒளி இருக்கிறது நான் பார்க்கிறேன். என் கண்ணுக்கும் தெரியும்படி துவா செய்யுங்க நாயகமே. யாரெல்லாம் அனசுடைய கண்ணுக்கும் இந்த ஒளியை காட்டுனாங்க. அந்த ஒளி இவங்களும் பார்த்தாங்க. நபிமார்கள் பார்க்க வேண்டிய காட்சியெல்லாம் யார் பார்த்தா? ரசூலுல்லாஹ் நபி இல்லங்க. நபியுடைய கண்ணுக்கு தாங்க வானவர் தெரிவாங்க. நபியுடைய கண்ணுக்கு தாங்க ஜின்கள் தெரிவாங்க. ஜின்கள் எல்லாம் பார்க்க முடியாது நம்ம கண்ணுக்கு. புரியுதா உங்களுக்கு? மலக்குனுடைய தோற்றத்தை எல்லாம் மனித உருவத்தில் வந்தாதான் பார்க்க முடியும். காண முடியாத காட்சியெல்லாம் கண்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு. அகல் போர்னு ஒரு போர் நடந்தது. உம்ராவுக்கு போகும்போது நீங்க சுத்தி காட்டுவாங்க, இதுதான் அகல் போர் நடந்தது. ஊரை சுத்தி ரசூலுல்லாஹ் குழி தோண்டி வச்சாங்களா இல்லையா? 10,000 பேர் மதீனாவை தாக்க வரும் பொழுது அந்த அகல் போர்ல 3000 மலக்குமார்கள் கலந்து கொண்டாங்க. சொல்லுவாங்க அனஸ் ரலியல்லாஹு, அந்த போர் முடிஞ்சு யூதர்களுடைய பனு குறைலான்னு ஒரு கோட்டையை தாக்க போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, ரசூலுல்லாஹ் குளிக்க. அப்பதான் 15 நாள் மண்ணோடு மண்ணா போர்க்களத்தினதுனால ஆயுதத்தை கலத்திட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. என்ன யார ரசூலுல்லாஹ் குளிக்க ரெடி ஆயிட்டீங்க? மலக்குமார்கள் எல்லாம் இன்னும் என்ன செய்யல, ஆயுதங்களை கீழே வைக்கல, நீங்க வச்சுட்டீல, எங்க போகணும்னு கேட்டாங்க. பனு குறைலா கோட்டையை நோக்கி போங்க. அப்ப மலக்குமார்கள் எல்லாம் போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தானே தெரியணும். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஜுகாக்கே பனி கனம், மதீனாவிலே ஜுகாக்கே பனி கனம் என்ற தெருவிலே மலக்குமார்கள் போய் கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் நெரிசலில் புழுதிகள் கிளம்பி இருந்ததை என் கண்ணாலே பார்த்தேன். மலக்குமார்களே தெரியாது, அப்ப எப்படி புழுதி கிளப்புனா தெரியும்? ஒரு லாரி போனா ஒரு டிராபிக்கா இருந்தா புழுதி கிளம்பும். அப்ப மலக்குமார்களுடைய அந்த கூட்டத்தினுடைய புழுதிகளை என் கண்ணாலே நான் பார்த்தேன் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அகப்பார்வையை அல்லாஹ் கொடுத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால. பிற்காலத்திலே ஈராக்கிலே பஸ்ரா நகரிலே குடியேறி விட்டாங்க. பஸ்ரா நகரில் மறைந்த கடைசி நபித்தோழர் அவங்கதான். சுமார் 127 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து. அதுல 125 பிள்ளைங்க பேர பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை, மத்த எல்லாம் ஆம்பளை பிள்ளை. பேர பிள்ளை எல்லாம் சேர்த்து பார்த்தா 100 தாண்டு. மொத்தத்துல ஒரு குட்டி பஞ்சாயத்தே இருக்கும்போது தெரியுது. அவங்க வீட்டுல உள்ளவங்களே ஒரு சின்ன பஞ்சாயத்தே இருக்கும்போது தெரியுது. அவ்வளவு பிள்ளைகளா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ.
நீங்க கூட்டி பாருங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ரேஷன் கார்டுல எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். வீட்டுல உள்ள ரேஷன் கார்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பேர பிள்ளைய பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் மொத்தமா எல்லா பிள்ளைகளும் சேர்த்து. பிள்ளைங்க நலன் இப்படித்தானே இருக்கும். ஆக இதெல்லாம் ஒரு வரத்தில் தான் கிடைக்கும். அதெல்லாம் ரசூலுல்லா மனசு அப்படியே கொட்டிட்டாங்க துவாவுல. ஏதாவது ஒண்ணுக்கு கேட்காம இல்ல ஏதாவது வாழ்க்கையில சரித்திரம் பதிக்க வேண்டிய துவாவை எல்லாம் கேட்டுட்டாங்க அனஸ் ரலியல்லாஹு. ஒரு காலகட்டத்துல இது இன்னொரு விஷயம், ஒரு நாள் அவங்க தோட்டத்துல மழை இல்லை. அந்த அவருடைய உழவன், அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய உழவன் இருக்கால, விவசாயி சொன்னாரு, எஜமானே தண்ணி மழை இல்லாம வறண்டு போய் கிடக்கு, முசல்லாவை தீக்கிட்டு வான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முசல்லாவை தீக்கிட்டு வான்னு. முசல்லா தீக்கிட்டு போடணும்னு தொழ ஆரம்பிச்சாங்க. தொழுதுட்டு கேட்டாங்க, இப்ப ஏதாவது வானத்துல வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டாங்க. ஒண்ணும் வரலன்னு. 2வது தக்பீர் கட்டினாங்க. இப்ப ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் இல்ல. 3வது தொழுதாங்க. 3வது தொழுதுட்டு கேட்டாங்க, இப்ப ஏதாவது வித்தியாசம் தெரியுது? ஆமா, மேகங்கள் எல்லாம் பறவை மாதிரி பறந்து வருதுன்னு சொன்னாங்க. விவசாயி என்ன சொன்னாரு? மேகங்கள் எல்லாம் என்ன செய்யுது? 2 ரக்காயத்து, அப்புறம் ஒரு 2 ரக்காயத்து, அப்புறம் 3. நம்ம தொழுகைக்கு அந்த பவர் இருக்கா? நம்ம கேட்க முடியுமா? முசல்லா வச்சுக்கிட்டு வா. என்ன சொல்லுவான்? என்ன ஆச்சுக்கு தண்ணி இல்லைன்னா முசல்லாவை தூக்குறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவிற்கு அவங்களுக்கு நாக்குக்கு அவ்வளவு ஒரு பவரை ரசூலுல்லா கொடுத்தாங்க. மழை பெய்ந்தது. மழை பெஞ்சது மட்டுமில்ல, ஒரு குதிரையில ஒரு ஆளை ஏற சொல்லி, இந்த மழை எந்த இடம் வரைக்கும் பெய்யுதுன்னு சொல்லி பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. இவங்களுடைய விவசாய பூமி எத்தனை ஏக்கர் இருக்கோ அந்த ஏக்கருக்கு மட்டும்தான் பெய்ஞ்சு. அதுக்கு பிறகு ஒரு பிட்டு கூட அடுத்தவருடைய நிலத்துல பெய்யல. அது இயற்கையான மழையா இருந்தா எல்லாத்துக்கும் பெய்ஞ்சிருக்கும். இது இறைவன் அனஸ் ரலியல்லாஹு தோட்டத்துக்கு மாத்திரம் வந்த மழை. இப்படி எல்லாம் உலகத்துல யாருக்குமே நடந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினால நடந்த விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, அண்ணலின் ஆசியை பெற்ற அற்புத சஹாபாக்கள். இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு என்னதுங்க? அண்ணலாரின் ஆசீர்வாதத்தை பெற்ற அருமை சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு ஒரு சமயம் ஒரு கையில ஒரு கோப்பையை காட்டுவாங்க. அந்த கோப்பைய எடுத்து சொல்லுவாங்க, இந்த கோப்பையிலே நான் பல முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பழ ஜூஸ் கொடுத்திருக்கிறேன், பேர்த்தம்பழ ஜூஸ் கொடுத்திருக்கிறேன், தண்ணி கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு குவளையை எடுத்து காட்டினாங்க. அந்த குவளை அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுல காலங்காலமாக அவர்களுடைய, இப்படி நம்ம வீட்டுல சொத்து பத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கோமோ, எல்லாருடைய பீரோலையும் ரகசிய பெட்டியில என்ன இருக்கிற மாதிரி யாருமே திறக்காம தனியா கதவு பூட்டிட்டு தான் திறக்கும். அதை எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு. அப்ப ரகசிய பத்திரமா ரகசிய அறைக்குள்ள பத்திரங்களையும் தங்கங்களையும் எப்படி கேஷுகளையும் வச்சிருக்கோமோ, இத மாதிரி தங்க மாதிரி பெருமானாரினுடைய நினைவு பொருட்களை, ரசூலுல்லாஹ்வினுடைய குவளை, பெருமானாருடைய முடி, பெருமானார் கால் அணிந்த காலணி, ரசூலுல்லாஹ் வச்சிருந்த கையில உள்ள ஒரு சின்ன குச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கர்ச்சிப்பு, இதெல்லாம் பத்திரமா வச்சிருந்தான். தன்னுடைய மாணவர்கள் மத்தியில் இருக்கும்போது அவருடைய மாணவர்கள் சொல்லுவாங்க, திடீர் ஒரு கருப்பு பையில இருந்து ஒரு கோவலை எடுப்பார்கள், தண்ணீரை ஊத்துவார்கள், எல்லோருக்கும் கொடுப்பார்கள், நாங்கள் குடிப்போம், மிச்சத்தை தலையில ஊத்துவோம், உடம்புல ஊத்துவோம், திரும்ப கொண்டு அதுல வச்சிருவோம், ஸலவாத்தை ஓதி அந்த சபையை கலைப்போம். அந்த அளவுக்கு பாக்கியமா கருதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கர்ச்சிப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வித்தியாசமா அவர்கிட்ட இருந்தது. ஒரு நாள் கெஸ்டுகள் வந்தாங்க. வந்த உடனே அந்த கர்ச்சிப்பு அழுக்கா இருந்தது. உடனே சொன்னாங்க, அடுப்பை பத்த வைங்க அப்படின்னாங்க. விருந்தாளிகள் எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அடுப்பை பத்த வச்சுட்டு இந்த கரிச்சி பத்திக்கு அந்த நெருப்புல போட்டாங்க. சாம்பலெல்லாம் இருக்கணும்.
எங்க ஒரு துணியை கொண்டு போய் அடுப்புல போட்டா சாம்பலாத்தனங்க ஆயிரும். அது அப்படியே ஒரு மிஷின்ல இருந்து பழைய போட்டோம்னா புதுசா ஒரு மிஷின் புதுசா ஜாமான தயார் பண்ணுமா இல்லையா? சில நேரத்துல பழைய அந்த அட்டை ஃபேக்டரியில போய் பாக்கத்தீங்களா? இந்த தோல்ல உள்ள கட்டிங் தோலையெல்லாம் போடுவான். லெதர் போர்டு தயார் பண்றதுல ராணிப்பேட்டை வேலூர்ல எல்லாம் போய் பாருங்க. நிறைய அந்த கட்டிங் தோலையெல்லாம் போட்டவொன்னு அதை அப்படியே போட்டு அரைச்சி புது இதா வரும், அட்டையா வரும். பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி கர்ச்சிப்பு தீக்கி அழுக்கு பிடிச்ச ஒரு கர்ச்சிப்பு அதை தூக்கி போட்ட உடனே புது கர்ச்சிப்பா விழுந்துச்சு நெருப்புல இருந்து. என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்க விருந்தாளிகள் எல்லாம். இது யார் கர்ச்சிப்பு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கர்ச்சிப்பு. இது அழுக்காயிருச்சுன்னா சோப்பு போட்டு துவைக்கலாம் மாட்டோம். நாங்க அழுக்காகிட்டுனா நாங்க எதை போட்டு துவைக்க மாட்டோம், சலவையெல்லாம் செய்ய மாட்டோம். இது நெருப்புல கொண்டு போடும், அது புது கர்ச்சிப்பா ஆக்கி தந்துடும். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் நபிமார்கள், எங்கள் வாயை தொடச்சதை நெருப்பு சாப்பிடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்க வாயில நாங்க தொடச்ச கரிச்சிப்பு வாயில தொடச்சதெல்லாம் நெருப்பு சாப்பிடாதுன்னாங்க. அது ரசூல்லா கையில இருக்கும் போதும் அந்த பவர்ல இருந்தது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையில வந்த பிறகும் அந்த பவர்ல இருந்தது. அதான் முக்கியம். இப்போ குர்ஆனும் நம்ம கையில என்ன இருக்குது, சஹாபாக்கள்ட்ட தான் இருக்குது. நம்ம கையில ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிட்டா குர்ஆன் ஓதுங்க, உங்க மேலேயும் சேர்த்தான் பேய் பிடிக்குது. அந்த குர்ஆன் தானே இங்க இப்ப இருக்கு, அந்த பவர் இருக்கா செய்யுது. நம்மள்ட்ட அந்த பவர் இருக்காங்க, ஓடிடுறாருல சில பேர், இந்த கேசையெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பான்ட்டு. அப்ப அவங்கள்ட்ட இருந்த குர்ஆன் அதே குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு, அதே எழுத்து தான், அதே சவுண்டு தான், பவர் இல்லையே, பவர் இல்லையே. அப்ப அந்த பவர் அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லா கையில இருக்கும்போது அவங்க ஹயாத்துல எப்படி புது கரிச்சிப்பா நெருப்புல இருந்து விழுந்துச்சோ அதே பவர்லயே அனஸ் ரலியல்லாஹு இருந்துச்சுன்னா அது பெருமானாருடைய ஆசீர்வாதம் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய கை எத்தனை தடவை அனஸ் ரலியல்லாஹு கையை தொட்டு இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு பார்க்க அவங்களுடைய மாணவர் சாபித்துல் புனானி வந்த உடனே அவங்களுடைய கண்ணை முத்துவாங்களா, முத்திட்டு பெருமானாரை பார்த்த கண்ணல்லவா அப்படிம்பாங்களாம். வந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு கையை பிடிச்சி முத்திட்டு இது பெருமானாரை தொட்ட கையல்லவா அப்படிம்பாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை யாரெல்லாம் பையத்தை எடுத்தாங்களோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, குர்ஆனை நான் என்னைக்கு ஓதனேனோ அன்னையிலிருந்து நான் வாயத்தில கெட்ட வார்த்தை பேசினதே கிடையாது. குர்ஆன் அந்த வாயால. யார் சொல்லுவா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நபி தோழர், எப்பொழுது ரசூலுல்லாவை நான் என் கண்ணால பார்த்தேனோ அதுக்கு பிறகு என்னுடைய மர்மஸ்தானத்தையே நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க? என் கண்மணி நாயகத்தை எப்பொழுது தப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த செய்தி எழுதி காட்டுவார் ஆசிரியர். எப்பொழுது என் கண்மணியை நான் இந்த கண்ணால பார்த்தேனோ அதுக்கு பிறகு என்னுடைய மர்மஸ்தானத்தை நான் பார்க்கவே இல்லை சொல்வார்கள். சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்பொழுது இந்த கையால வலது கையால நான் பையத்து உறுதிமொழி எடுத்தேனோ தொட்டு அந்த கையால மர்மஸ்தானத்தை நான் தொட்டதே கிடையாது. எவ்வளவு பக்தி இருந்தது சஹாபாக்கள்கிட்ட. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்கள ஒரு சமயம் ஒரு சர்வாதிகார மன்னன் கூப்பிட விட்டுருந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடுங்கோலன். எப்படி ஜெர்மனியில ஒரு ஹிட்லர் என்ற ஒரு அரக்கன் உலகத்துல உள்ள எல்லா நாட்டையும் அடக்கியால நினைத்தான் அல்லவா, அதே போல இஸ்லாமிய நாட்டில ஹிட்லர் இஸ்லாமிய ஹிட்லர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 தான் கம்மி. அவ்வளவு பேர்களை கையாலேயே கடா இருக்கிற மாதிரி கடா அறுத்தவன் தான் யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். நிறைய ஆலிம்களை அறுத்தான், நிறைய சில சஹாபாக்களை வெட்டினான், சும்மா கடா வெட்டுற மாதிரி. அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு சமயம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைது பண்றதுக்காக அனுப்பியிருந்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போலீஸ்காரங்க கூட்டு வந்தாங்க. கேட்டான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டான், அனசே என்ன திட்டுனீராமே நீரு அப்படின்னு கேட்டான். அப்ப இவங்க சொன்னாங்க, ஆமா உன் ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கு, உன்னுடைய ஆட்சி எல்லாம் நல்லடியார்களை எல்லாம் நீ கேவலப்படுத்துற,
அல்லாவுக்கு பிடிக்காத ஆளையெல்லாம் நீ கண்ணியப்படுத்துற, அதனாலதான் நான் திட்டினேன்னு சொன்னான். நான் என்ன செய்வேன் தெரியுமா உனைய? சித்திரவதை பண்ணிய உனைய கொடூரமா கொள்ளுவேன்னா. யார மிரட்டுறான்? யார மிரட்டுறாங்க? எந்த கண்மணி நாயகத்தை 10 வருஷம் பொண்ணாக பாதுகாத்தாங்களோ அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாத்து என்ன மிரட்டல் கொடுத்தான்? கொடூரமா சித்திரவதை பண்ணி கொடூரமா உனைய கொலை பண்ணிடுவேன். அதுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அது உன்னால முடியாதுப்பா. என் உயிர் உன் கையில் இருப்பதாக நான் விளங்கியிருந்தால் நீ நினைச்சா என்னை கொல்ல முடியும். என் உயிர் உன் கையில தான் இருக்கு என்பதை நான் புரிந்திருந்தால் நான் உன்னையே வணங்கியிருப்பேன். ஆனால் உன்னால் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா. இது என்ன தைரியத்துல இப்படி பேசுற அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் எனக்கு பர்சனலா ஒரு ரகசியமா ஒரு துவா ஒண்ணு சொல்லி தந்தாங்க. என்ன சொல்லி தந்தாங்க? ரசூலுல்லாஹ் எனக்கு அவங்களுக்கு பணிவிட செய்த அந்த பரக்கத்தினால ஒரு ரகசியமான ஒரு துவாவை எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதை ஓதுனா ஒரு சூனியக்காரனால சூனியம் வைக்க முடியாது, ஒரு விஷச்சந்தால போட்டு தள்ள முடியாது, ஒரு சர்வாதிகார மன்னனால எந்த அநியாயம் செய்ய முடியாது. நான் தற்காப்பு துவான்னாங்க. அதை நான் ஓதி இருக்கேன். இன்னைக்கு நான் ஓதி இருக்கேன். அந்த கேரண்டியில பேசுறேன். ஏன்னா எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னான். நான் என் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உனக்கு சொல்லி தர மாட்டேன், வேற யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டேன். ஏன் நான் வேற யாருக்காவது சொல்லி கொடுத்தா அவங்கள்ட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்கிறவே இல்லையா? என்னைக்குமே நல்லவர்களுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, கல்வியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, கல்வியை தகுதி இல்லாதவன்கிட்ட கொடுக்கறது நாய் பன்றி கழுத்துல வைரத்தை போடுறதுக்கு சமம் சொன்னாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி ஆட்டக்கூடிய அதை யாருக்கு வைக்கணுமோ அதுதான் அவங்களுக்கு வைக்கணும். 2 லட்சம் ரூபா கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து, உன்னுடைய சின்ன வாப்பா சும்மா ஐஸ் வச்சு உங்களுடைய சின்ன வாப்பா அனசிட்ட போய் இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே காசு வாங்கின உடனே லஞ்சம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குற ஆட்களா சாப்பாக்கள். 2 லட்சம் ரூபா கொடுத்து விட்டான், சொல்லி கொடுக்கல. இதுல என்னன்னா திடீர்னு 99,000க்கு மேல 1,00,050 பேர் தான் கம்மி, அவ்வளவு பேரை கொன்னவனால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு தள்ள முடியல. அரசபையே வியந்து பார்க்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்து பேசிட்டு நிக்கிறாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ட்ட ஏத்து பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. திடீர்னு சொன்னா, சரி அவரை போக சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. அவரை போட்டு தள்ளுங்கப்பான்னு சொல்லல. என்ன சொன்னா? அவரை போக சொல்லுங்கப்பா. அரசே என்ன போக சொல்றீங்க? அவர் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு, போக சொல்றீங்க? அப்பா என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியாதுப்பா. அவருடைய 2 கண்ணு தோல் புஜத்துல 2 சிங்கம் நின்று என்னை பார்த்துக்கு நிக்குதுப்பான்னு சொன்னான். நான் பக்கத்துல நெருங்கினேன்னா அதனுடைய வாயில நான் தலை போயிடும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோல்ல என்ன நிக்குது? எது நிக்குது? ராயித்து அலா ஆதிகைஹி அஸதைனி அலீமைனி யக்ருஜு அஃப்வாஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 தோல் புஜத்திலே 2 சிங்கங்களை பார்க்கிறேன். 2 சிங்கங்களும் வாயை பலந்து கொண்டு நிக்கிறது. நான் பக்கத்துல போனான்னா நான் காணா போயிடும். எவ்வளவு பெரிய துவா! ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுனால எவ்வளவு பவர் தெரியுமாங்க? அந்த துவா தாங்க பிஸ்மில்லா இல்லதி லா யலுரு மா இஸ்மிஹி ஷையன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாய் வஹுவ ஸமீஉல் அலீம் சொல்லி வலியாச்சல்ல சுபூல சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்க சின்ன பணியில கூட சொல்லி கொடுக்குறாங்கல்லங்க, ஒவ்வொரு அவுது பி கலிமாத் சொல்லி கொடுக்குறோம்லாங்க. அதுதான் தான் ஒபாத் ஆகும் பொழுது தன்னுடைய சக்கராத்துல தன்னுடைய அடிமைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுனால கண்ணாலே மலக்குமார்களை பார்த்தார்கள். வாயில துவா செய்தவன மழை வந்து தன்னுடைய தோட்டத்துக்கு பெசல் மழை பெய்தது. எதிரி பக்கத்துல இருக்கும் போதே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆக அவர்களுக்கு அருள் மலைகள் பொழிந்து கொண்டே இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய துவாவினால, ஆசீர்வாதத்தினால். இப்ப நாமெல்லாம் இப்ப மீலாது விழா கொண்டாடுறோமே, மாஷா அல்லாஹ். நான் 2001ல 2005ல வரும்போது ஒரு 4 பெஞ்சி தான் கிடந்துச்சு. இடையில மாடு வேற வந்துச்சு. திடீர்னு எவனோ பத்தி விட்டான். இடையில மாடும் பயன் கேட்க வந்து, அதை பயந்து எல்லாரும் வேற எஞ்சி வேற செய்தாங்க.
ஒரு 4 பெஞ்சு கிடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா பெரிய மாநாடு நடக்கிற மாதிரி, ஒவ்வொரு நாளும் மாநாடு மாதிரி எல்லாம் உயர்த்திட்டான் பத்தியில அந்த பரக்கத்தான மஜ்லிஸ். எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க, அல்லாஹ் சிறப்பாக்கிட்டான். மசூது நபவி ஒரு காலத்துல 3 லட்சம் பேர் தான் 6 லட்சம் பேர் தான் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. இன்னைக்கு 30 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வராங்களா இல்லையாங்க? பரக்கத்தா ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த மீலாதுல்லாவுடைய ஆர்வமும் நபி நேசமும் இந்த ஊர் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்ல அந்த ரத்தத்தோடு கலர வச்சுட்டான் பத்தீங்களா? இந்த பாக்கியத்துக்கு நீடா இதுக்கும் நமக்கு ரசூல்லாவுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூல்லாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு அல்லாஹ் மானசீகமான முறையில உம்மத்துகளுடைய காட்சிகள் எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொன்னாங்களே. நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? அங்க அரசியலையா பேசிட்டு இருக்கோம்? நான் எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு தலைப்புகளை நீங்க 2வது போட்டு கேளுங்க. ஒரு 10 புக்கு எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு புக்கு ஒரு 50 பக்கத்துக்கு நீங்க எழுதலாம், அவ்வளவு விஷயத்த. சும்மா காதல கேட்டுட்டு போற விஷயத்தையெல்லாம் நான் எழுதல. ஒவ்வொரு நாளும் நான் பேசின தலைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானாருடைய வரலாறுல இருந்து அற்புதங்கள் இருந்து அப்படியே தங்கத்தை பொறுக்கி எடுத்த மாதிரி நான் பொறுக்கி எடுத்து வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன். பெருமைக்கு சொல்லல, போன பிறகு நீங்க போட்டு கேளுங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது எனக்கும் நபி நேசம். நான் ரசிச்சு பேசணுமா இல்லையா? எனக்கு நபியின்மடி நேசத்தை நான் காட்ட வேண்டாமா? ஒரு விஷயத்த கவர்ச்சிகரமாக பெருமானாருடைய இதயத்தை தொடுற மாதிரி நான் பேசணுமா இல்லையா? சும்மா ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை சொல்றது நோக்கம் இல்லை. அது உண்மை செய்தியா இருக்கணும். அது அல்லாஹ் ரசூல் அங்கீகரிக்கிற விஷயமா இருக்கணும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுக்கு பாத்ரூம் போனாங்க. பாத்ரூம் போகும் பொழுது அவசரமா போயிட்டாங்க. பாத்ரூம் திருந்துட்டு அவசரமா போயிரும். தண்ணியை வந்து அந்த காலம்லாம் அப்படித்தான் இருந்தது, போர்லாம் இல்லாத காலம் தானே அது. 1500 வருஷத்துக்கு முந்தி தன்னுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மைமூனா அம்மா தன்னுடைய சின்னம்மா வீட்டுல படுத்திருந்தாங்க. இப்ப சின்னம்மாட்ட சொன்னாங்க, அம்மா ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு இன்னும் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவங்க படுத்தே இருந்தாங்க. அங்க எந்த வயசுல? 10-12 வயசுலயே அந்த பிள்ளைகளுடைய இது. அருமையானவர்களே, இன்னைக்கு கூட ஒரு அம்மா சாப்பாடு தந்த ஒரு அம்மா சொன்னாங்க, ஹஜ்ரத் எங்க ஊர் இளைஞர்களை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுடைய மோகங்க இன்னைக்கு பாருங்க, 12 வயசு பிள்ளைங்க செல்லுல கிடக்காம பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் செல்ல வாங்கிட்டு நிக்கிறான் ரோட்ல. அந்த பிள்ளைகளுடைய மோகம் பாருங்க. 12 வயசுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய சின்னம்மா வீட்டுல படுத்துக்கிட்டு தஹஜ்ஜுக்கு எழுப்புங்க, ரசூலுல்லாஹ் எந்திக்கும் போது நான் எந்திக்கணும். ரசூலுல்லாஹ் ஒழு சேர்த்து பாத்ரூம் போயிட்டு வந்து பாருங்க, தண்ணி வச்சிருக்கு. நாமளே சாமத்துல எஞ்சி நிக்கிறோம். இந்த நேரத்துல யாரு கொண்டு வச்சான்னு பார்த்தா இப்னு அப்பாஸ் தூங்கி கிடந்த புள்ள வந்து வச்சிருக்கிறார். என் புள்ள நீயாவ வச்சா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையில தம்பி தானே, அப்பாஸ் ரலியல்லாஹு மகன் தானாங்க, சின்னப்பா பையன் தானே, தம்பி தானே. கட்டி பிடிச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. நம்ம சொன்ன வேலையே செய்யல, நிறைவேறு சொல்லாத வேலையை செய்தா ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல வாயிலிருந்து வந்த வார்த்தை, முத்தான வார்த்தை வந்து, யா அல்லாஹ் இந்த இப்னு அப்பாஸுக்கு நீ குர்ஆனுடைய ஞானத்தை விளக்கத்தை கொடுத்துடு, சட்ட ஞானத்தை கொடு. குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுன்னு கேட்டாங்களா இல்லையா? 5 வக்து தொழுகை எங்க இருக்கு குர்ஆன்ல? அசர் தொழுகை, லுகர் தொழுகைன்னு 5 வக்து இருக்கலாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, குர்ஆன்ல 5 வக்து தொழுகை எங்க இருக்கு? அழகான ஒரு ஆயத்தை ஓதி காட்டினான். இந்த இடத்துல இருக்கு. அல்லாஹ் 5 வக்துன்னு சொல்லக்கூடியது இந்த வசனத்துல சிலேடையா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த ஆயத்தை சொல்லி காட்டினான். சுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன் வ லஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ அஷிய்யும் வ ஹீன துல்ஹிரூன். இந்த ஆயத்துல இந்த வசனம் இந்த தொழுகை குறிக்குன்னு சொல்லி 5 வக்து தொழுகையும் குர்ஆன்லயே இருக்குங்கிறத ஆதாரம் காட்டினான். பெரிய ரசூலுல்லாஹ் கூட 40 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருந்து அவங்க சொல்லாத விளக்கத்தை எல்லாம் அவங்க சொன்னாங்க. ரோமானிய மன்னர் என்ன செய்தாரு? சீசர் என்ன பண்ணாரு? ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தார். எப்போ அப்படின்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி இருக்கக்கூடிய காலத்துல சிரியா தலைநகர், ஏன்னா இஸ்லாமிய கட்சி 2ஆ உடைஞ்சி அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஈராக்கிலையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில சிரியாவிலும் ஆட்சி நடந்தது. அப்ப சிரியாவில ரோமானிய மன்னர் சீசர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல புதுசா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா,
ரத்தம் இல்லை, சதை இல்லை, ஆனால் அது பேசியது. அது என்ன? பேசக்கூடியது ஒண்ணும் ரத்தம் உள்ள சதை உள்ளதானுங்க பேசும். ரத்தமும் இல்லை, சதையும் இல்லை, பேசியது. அது என்ன? ரத்தமும் இல்லை, சதையும் இல்லை, அது ஓடியது. அது என்ன? ஓடக்கூடியது ரத்தம் சதை உள்ளதானுங்க இருக்கும். ஓடக்கூடியது அப்படி ரத்தம் சதை உள்ளதானே ஓடும். ரத்தமும் இல்லை, சதவும் இல்லை, ஓடியது. ரத்தமும் இல்லை, சதையும் இல்லை, மூச்சு விட்டது. மூச்சு விடுறதுக்குள்ள ரத்த சதை தானே இருக்கும். ஆனா ரத்தமும் இல்லை, சதம் இல்லை, ஆனா மூச்சு விட்டுச்சு. இரண்டு பேர்கள் அல்லாஹ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டான். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? பதில் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ரெண்டு பேர்கிட்ட நேரடியா கேள்வி கேட்டா அந்த ரெண்டு பேர் பதில் சொன்னாங்க. அந்த ரெண்டு பேர் யார்? அதே போல வானத்தில் இருந்து ஒரு இறை தூதர் வந்தார். அவர் மனிதராகவும் இருக்கவில்லை, மலக்காகவும் இருக்கவில்லை, சின்னாவும் இருக்கவில்லை. ஆனால் ஒரு தூதர் ஒரு ஆள் வந்தார். அவர் யார்? ஒரு தூதர்னா ஒரு மனிதரா இருக்கணும், அல்லது சின்ன இருக்கணும், அல்லது மலக்கா இருக்கணும். இவங்க இல்லாத ஒரு தூதுவர். அது யார்? இதே மாதிரி நிறைய கேள்வி. ஒரு இறந்த ஒரு பொருள், ஒரு மையத்தான ஒரு பொருள் இன்னொரு மையத்தை உயிர்ப்பித்தது. அது எது? ஒரு மையத்து இன்னொரு மையத்தை உயிர்ப்பிச்சுச்சு. அது எப்படி? ஒரு கபரு ஒரு மையத்தை கொண்டு சுமந்தது, அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. திரும்ப அந்த கபூர்ல இருந்து அந்த மையத்து வெளியே வந்து உயிரோடு வாழ்ந்தார். அது என்ன? இதுல ஒரு கேள்வி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹைட் என்ன? மூசா நபியை கடலில் குழந்தையாக போடும் போது எத்தனை மாச குழந்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க? மாதவிடாய் வந்த பறவை எது? ஒரு பறவை குஞ்சு பொறிக்கல. எல்லா பறவையும் குஞ்சு பொறிக்குமா இல்லையா? குஞ்சு பொறிக்காத பறவை, ஆனா மாதவிடாய் வந்தது. அது எந்த பறவை? உலகத்திலே சிறந்த நம்பர் 1 பேச்சு என்ன? உலகத்தில் சிறந்த 2வது நம்பர் பேச்சு என்ன? உலகத்தில் சிறந்த 3வது பேச்சு என்ன? உலகத்தில் சிறந்த 4வது பேச்சு என்ன? உலகத்தில் சிறந்த 5வது பேச்சு என்ன? இப்படி நிறைய கேள்வி. 1 உண்டு 2 இல்லை, அது என்ன? 2 உண்டு 3 இல்லை, அது என்ன? 3 உண்டு 4 இல்லை, அது என்ன? இப்படியே 10 12 வரைக்கும் வரும். பதில் எழுத உடனே அந்த பதில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க பெரிய ஆலிம்ங்க, பதில் தெரியல அவங்களுக்கு. உடனே எல்லாரும் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நீங்க அந்த லெட்டர் அனுப்புங்க, அவங்க பதில் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா அதுக்கு பதில் எழுதுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழகா எழுதுனாங்க. ரத்தமும் இல்லை, சதை இல்லை, பேசியது. அது என்ன? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜஹன்னம், இந்த நரகத்திட்டே நாளைக்கு நாம் கேட்போம். யௌமா நகூலு லி ஜஹன்னம, ஜஹன்னம் நரகத்திட்ட கேட்போம். எல்லாரையும் போட்டுட்டு வயிறு நிரம்பிட்டியான்னு கேட்போம். அது பதில் சொல்லுவோம், அல்மிம் மஜீத், இன்னும் எக்ஸ்ட்ரா எது இருந்தா போடு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தா போடு என்று எது பேசும்? ஜஹன்னம் நரகம் பேசும். ஜஹன்னம் நரகத்துக்கு ரத்தம் இல்லை, சதை இல்லை இல்லைங்க. ரத்தமும் இல்லை, சதை இல்லை, ஓடியது. அது எது? மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டவன பாம்பா ஓடிச்சா இல்லையா? அப்புறம் 2வது தூக்கணும்னு தடி ஆயிடுச்சு இல்லங்க. அது ரத்தம் சதை இல்லாததானே அந்த அதுக்கு தடி. வானத்திலிருந்து ஒண்ணு வந்தது, ஒரு தூதர் வந்தார். மனிதரும் இல்லை, மலக்கும் இல்லை, ஜின்னும் இல்லை. அவர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்க காபில் கொலை பண்ணார். ஹாபில கொலை பண்ணார்லங்க. ஜனாசாவை அடக்க முடியாம தோல்ல வச்சுட்டு 1 வருஷமா, ஏன்னா மையத்தை அடக்கவே தெரியாதுல. ஒரு மையம் ஃபர்ஸ்ட் மையத்துல அது தோல்ல வச்சுட்டு 1 வருஷமா சுத்திட்டு இருக்கும்போது அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். ஒரு காகம் இன்னொரு காகத்தோடு சண்டை போட்டு குழி தோண்டி மூடியது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த காகம் தான் அல்லாஹ் அனுப்பி வச்சது. அதே மாதிரி அல்லாஹ் பேசினான் 2 பேர்கிட்ட, பதில் சொன்னது அந்த 2 பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாம் வானம் பூமி 2 வேதத்திலே அல்லாஹ் பேசினான். ஈத்தியா தௌவான் அவ் கர்ஹா, வாருங்கள் வானமே பூமியை 2 பேர் வாருங்கள். ஒண்ணு விருப்பத்தோடு வாருங்கள், அல்லது பிடிக்காட்டாலும் வாங்க. அவைகள் சொன்னது, அத்தைனா தாயின்,
நாங்கள் கட்டுப்பட்டு பிரியத்தோட இறைவாவும் பக்கத்துல வர்றோம் சொல்லி வான பூமி பேசியதாக அல்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்போ ரத்தம் இல்ல சதயம் இல்ல, ஆனா என்ன செய்யுச்சு? அல்லாஹ் உரையாடினா பேசிட்டா இல்லையா? அதே மாதிரி ஒரு மையத்தை உயிர்ப்பித்தது. அது எதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்ரா சூராவில் அல்லாஹ் சொல்றான்லங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மர்ம கொலை நடந்தது. அந்த மையத்தை எழுப்புறதுக்கு ஒரு மாடை அறுக்க சொன்னானா இல்லையா? அந்த மாட்டுல உள்ள ஒரு கரியை அடிச்ச பிறகு தானே அந்த மையத்தை பேசிச்சு. கறி மையத்து தானங்க. அப்போ ஒரு மையத்தை வச்சு இன்னொரு மையத்தை உயிர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயது 940. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் நைல் நதியில உம்மா போடும்போது 3 மாச குழந்தை. இப்படி நிறைய சொன்னா. மாதவிடாய் வந்தது, ஆனால் குஞ்சு பொரிக்கவில்லை. அது என்ன பறவைன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணுல ஒரு வௌவால் செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா குர்ஆன்ல? ஒரு மண்ணில ஒரு வௌவால் செய்து ஊதுன உடனே பறந்துச்சா இல்லையா? அதுக்கு மாதவிடாய் வந்துச்சு, ஆனா அது குஞ்சு பிரிக்காத மண்ணில இருந்து இல்லைங்க உருவாச்சு அந்த இது வௌவால். இது மாதிரி நிறைய உலகத்திலே சிறந்த அடிமை பெண், அல்லாஹ்வுக்கு சிறந்த அடிமை பெண் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய படைப்பிலே சிறந்த படைப்பு யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தானே அல்லாஹ் முதல்ல படைச்சான். எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க, அது வேற விஷயம். முதல் படைப்பால் அவங்க தானே முதல் படைப்பு. அதே மாதிரி உலகத்திலே நம்பர் 1 சிறந்த பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திலே சிறந்த 2ஆம் நம்பர் பேச்சு சுப்ஹானல்லாஹ். 3வது பேச்சு அல்ஹம்துலில்லாஹ். 4வது பேச்சு அல்லாஹ் அக்பர். 5வது பேச்சு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். டக்கு டக்கு டக்குன்னு பதில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. 1 உண்டு 2 இல்லை, அது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் 1 2 கிடையாது. 2 உண்டு 3 இல்லை, அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இரவு பகல் 2ஐ அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதனாங்க நேரம் 2 தானங்க, 3 கிடையாது இல்லைங்க. 3 உண்டு 4 இல்லை, அது என்ன? தலாக்கு 3 தான். 3 சொன்னா சோழி முடிஞ்சு. 4வது தலாக்குலாம் அது வேஸ்ட் தலாக்கு. தலாக்குங்கிறது 3 தான், 4 கிடையாது. 4 உண்டு 5 இல்லை, அது என்ன? வேதம் 4 தானங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதம், தாவூத் நபி ஜபூர் வேதம், நமக்கு குர்ஆன் வேதம். இப்படிதானே? வேதம் 4. 5 உண்டு 6 இல்லை, அது என்ன? சுபுகு லுகரு அசரு மகரிபி 5 வேலை தொழுது. 6வது தொழுகன்னு ஒருத்தன் தொழுதுனா அவன் பிடிச்சி அடிக்க வேண்டியதான். இல்லாத தொழுகெல்லாம் தொழுதான். மொத்தம் 5 தானே. அவன் பாருங்க, 6 உண்டு 7 இல்லை. கலக்கஸ் சமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் 6 நாள் வானத்தை வான பூமி படைச்சாங்கிறான்ல. உலகத்தை ஒரு நாள் ரெஸ்ட். அதனாலதான் ஒரு நாள் எல்லாரும் விடுதலை, ஒரு நாளைக்கு லீவ் வச்சிருக்கும் போது தெரியுது. மொத்தம் 6 நாள் தானங்க அல்லாஹ் படைச்சான். அதே மாதிரி 7 உண்டு 8 இல்லை, அது என்ன? வாரத்துல 7 நாள் தான். 8வது நாள் இருக்க வச்சுக்குது இல்லையில. வாரத்துல 7 நாள். உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து 7 நாள் தானங்க. அப்போ 8 உண்டு 9 இல்லை, அது என்ன? அரிச ரப்பிக்கு போக்கவும் சமானியா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை 4 பேர் தான் இப்ப சுமக்குறாங்க. மறுமையில கூட எக்ஸ்ட்ரா 4 பேர் சேர்ந்து 8 பேர் சுமப்பாங்கிறாங்க. அந்த 8 தான் அங்க நோக்கம். 9 இல்லை, 9 உண்டு 10 இல்லை, அது என்ன? உலகது ஆத்தைனா மூசா ஆயாத்து பையினா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 9 அத்தாட்சி கொடுத்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த 9 தான் அங்க. 10 உண்டு 11 இல்லை, அது என்ன? வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். சுபுஹின் மீது சத்தியமாக, துல்ஹஜ்ஜினுடைய 10 இரவின் மீது சத்தியமாக நல்லா சத்தியம் செய்யறாங்க. அந்த 10 11 1 12 இல்லை, அது என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சூரத்து யூசுப்ல அல்லாஹ் சொல்லுவான், சின்ன வயசுல நான் 11 நட்சத்திரத்தை நான் பார்த்தேன் சொன்னாங்களா இல்லையா? அந்த 11 தான். 12 உண்டு 13 அல்லது என்ன? இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ். வான பூமி படைக்கிற நாள்லயே மாதங்கள் 12ஆக அல்லாஹ் நியமிச்சான் சொல்றானா இல்லையா? அந்த 12 இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நேரத்துல அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்தான் பாருங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய துவா. அது நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சு ரசூலுல்லாஹ் சும்மா துவா மட்டும் செய்யல.
ரசூலுல்லாவுடைய நெஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய நெஞ்சு தெரியுமாங்க? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைச்ச நெஞ்சுங்க அது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இரா கோயில இருக்கும்போது ஓதுங்க நபியேன்னு சொல்லும்போது நான் யார்ட்டையும் ஓத படிக்கலையேன்னாங்க. அப்படியா கட்டி பிடிச்ச உடனே ரசூலுல்லாவுடைய இங்க உள்ள அந்த கல்வி புள்ள அப்படியே அங்க போயிட்டல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இருந்த கல்வி புள்ள யார்கிட்ட வந்துருச்சு? நெஞ்சில அணைச்சவன்னு வந்துருச்சு இல்லங்க. அப்ப அந்த ஆத்மார்த்தமான அந்த அந்த நெஞ்சு ரசூலுல்லாவுடைய நெஞ்சு அணைச்சதுனால தலம் நஷ்ரஹ லக சதுரக், நாயகமே உங்களை நாம் விசாலமான மனவுடையவர்களா ஆக்கவில்லையா? ரசூலுல்லாவினுடைய நெஞ்சை அணைக்க போய்த்தாங்க. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹுடைய நெஞ்சுக்கும் அவ்வளவு பெரிய விசாலமான குணம் இருந்தது. ரசூலுல்லா எப்படி கொடையில சிறந்தவங்களோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடையில சிறந்தவங்களா இருந்தாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு ஆளு இவங்களை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய பேர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, இப்னு அப்பாஸ் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாரு, இப்னு அப்பாஸ் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாருன்னு ஊருக்குள்ள ஒரு 100 பேரை சொல்லிட்டாரு. உதாரணத்துக்கு திடீர்னு திபுன்னு ஒரு 100 பேர் வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்களா எதுக்கு வந்திருக்கே? இல்ல விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாமே. நம்மளால என்ன சொல்லுவான், எவன்டா சொன்னா அவங்கள்ட்ட அப்படிலாம் கேட்பான். எவன்டா என் பேர்ல ஒரு விருந்தும் கிடையாது, உனக்கு ஓரையெல்லாம் இருந்து விருந்து அவ உங்களுக்கு விருந்து சத்தம் போட்டு விட்டுருவான். உங்களுக்கு நான் எதுக்கு விருந்து தரணும் விளங்கிட்டாங்க. நம்மளை கேவலப்படுத்துறதுக்கா எவனோ ஒருத்தா நமக்கு விருந்துன்னு சொல்லிட்டான். ஆனாலும் வந்தவங்களை சும்மா அனுப்ப கூடாதுன்னு சொல்லி நைஸா போய் சாப்பாடு வேண்டி வந்து அவளை வெறும் விருந்து கொடுத்து அனுப்புனாங்களா. எவ்வளவு பெரிய மனசு பாருங்க இப்னு அப்பாஸ். இந்த ரசூலுல்லாவுடைய நெஞ்சோடு அணைக்கப்பட்ட நபி தோழர் இல்லங்க. அந்த விசாலம் இருக்குமா இல்லையா? அதை அப்படியே உண்மையாக்குனா. ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, இப்னு அப்பாஸ் அவர்களே, நேத்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையினுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த புள்ள இப்போ தாய் இல்லாத புள்ள. உங்க பிரியத்துல உங்க பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் உங்க பேர் வச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்கு உங்க பரக்கத்து கிடைக்கட்டும்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்களாம், அல்லாஹு தாலா தாய் இல்லாத பிள்ளைங்கிற உனக்கு அல்லாஹ் பொறுமையை தரட்டும். நீ ரொம்ப கஷ்டமான நேரத்துல வந்திருக்கியப்பா, என்ன பிடிப்பா ஒரு 6 லட்சம் ரூபா வச்சுக்கோ. எவ்வளவு கொடுத்துட்டுங்க? துட்டி இல்லாத நேரத்துல வந்திருக்கியாப்பா தம்பி, என்ன புடி 100 தங்க காசு வச்சுக்கோ. 100 தங்க காசுங்கிறது 6 லட்சம் ரூபா. ஒரு தங்க காசு 60,000 ரூபாங்க. துட்டு செழிப்பான நேரத்துல வானா நான் இதோட பறக்கத்தா தரேன், இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்ததே 6 லட்சம்னா, இந்த நெஞ்சு யார் நெஞ்சு அணைச்சதுனால, ரசூலுல்லாவுடைய நெஞ்சு அணைச்சதுனால உலகத்திலே நான் தான் நம்பர் 1 பணக்கார கொடை வல்லன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த விசாலமான மனசு ரசூல் இப்னு அப்பாஸ்ல அந்த பரக்கத்து கிடைத்தது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு துட்டு வச்சிருக்கான். தலைமுறையா ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கான் நிறைய பேர். ஆனா சொல்லாம கொள்ளாம இறந்து போயிடலாம். எவ்வளவு பத்திரம் எங்க கிடக்கு, எங்க சொத்து எங்க இருக்கு தெரியாமலேயே 10 பைசா கூட ஒரு ஆளுக்கு எதுவும் கொடுக்காம, நோம்புலையும் கொடுக்காம, எதுக்கும் கொடுக்காம இறந்து போயிடலாம். இருந்தாலும் பத்திரத்தை மட்டும் வீட்டுல அடுக்கிக்கிட்டே போறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு போர்க்களம், இன்னைக்கு நமக்கு ஈசா சவாப்னால பயான நிறைவுக்கு வர்றேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்துல இருந்தாங்க. நைட்டு இரவு முழிக்கணும், எதிரிகள் வந்துடக்கூடாதுல, எல்லாரும் தூங்கணும், 2 பேர் காக்கணுமா இல்லையா? யார் இரவு காப்பது யார், அவர்களுக்கு ஸ்பெஷலாக நான் துவா செய்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு நமக்கு யார் இரவு முழிச்சு காக்குறது யார், அவர்களுக்கு ஸ்பெஷலாக நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி, நான் இன்னைக்கு நைட்டு காக்குறேன் நாயகமே அப்படின்னு சொன்ன உடனே என்னச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்துல நெருங்கி வா, பக்கத்துல நெருங்கி உட்காரு அப்படின்னு நெருக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை புடிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் நிறைய துவா செய்தாங்க. அபூ ரைஹானா சொல்லுவாங்க, 2வது நான் எஞ்சிட்டேன். இதை பார்த்த உடனே நமக்கும் துவா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் காக்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் எஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் எனக்கும் துவா செய்தாங்க, அதை விட கொஞ்சம் குறையா செய்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தானே ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் பார்த்து எஞ்சிக்கிறது அதோட நன்மை கொஞ்சம் குறையா, கொஞ்சம் கம்மியா துவா செய்தாங்க. இல்ல என்ன விஷயம்னா, அபூ ரைஹான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லியே சொல்றாங்க, நான் ஒரு துவா செய்யறேன், அந்த துவா அதனுடைய சிறப்பு அவருக்கு கிடைக்கும், அந்த துவாவுடைய சிறப்பை அவர் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க.
அபூ ரைஹானா ரலியல்லாஹுக்கு அந்த சிறப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? ஒரு நாள் கடல் பயணம் போயிட்டு இருந்தாங்க. சஹாபாக்களுடைய வரலாறுல இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுல எழுதியிருப்பாரு. ஒரு கடல்ல பயணம் போயிட்டு இருக்காங்க. கடல்ல போகும்போதே நமக்கு பயமா இருக்கும், திடீர்னு ஏதாவது வந்துருமோன்ட்டு. அந்த கடல் பயணத்துல ஒரு கருங்கடல், அவங்க போனது ஒரு கருங்கடல், கருன்னு இருக்கக்கூடிய தண்ணி கருப்பா இருக்கக்கூடிய கருங்கடல். திடீர்னு சூறாவளி காற்று. அதுல துணியை தச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடல்ல போகும்போது துணி தன்னுடைய போட்ல இருந்து துணி தச்சிட்டு இருந்தாங்க. ஊசி விழுந்துட்டு கீழே. எங்க விழுந்துட்டு? ஊசி ஆத்துல விழுந்தாலே எடுக்க முடியாது, கடல்ல விழுந்துட்டு. சொன்னாங்களாம், அசம்து அலைக்க இல்லா ரதத்த இப்ரத்தி, ஆண்டவா உண்மையை சத்தியமா சொல்றேன், எனக்கு இப்ப ஊசி தந்த ஆகணும் நீ. ரசூல் அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க, மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாட்ட சத்தியம் பண்ணி கேட்ட உடனே அந்த துவாவை கபூல் ஆக்கிடுவான். உடனே பாருங்க, உடனே ஊசி உள்ள விழுந்துச்சு. அதே மாதிரி திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, புயல் அடிக்கும் போது கடலை பார்த்து சொல்றாங்க, யா ஐயோ உஸ்குன், அமைதியாக அடங்கு நீ. யார பார்த்து? கடலை பார்த்து சொல்றாங்க, உஸ்குன் அடங்கு. ஐயுவல் இன்னமா அந்த அப்துல் அஸ்வத், நீ ஒரு கருப்பு அடிமைதான், அடங்கு நீ, அமைதியாகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்துல அந்த கடல்ங்கிறதே அலை அடிச்சாதாங்க அதுக்கு பேர் கடல். ஆத்துல குளத்துல எல்லாம் அலை இருக்காது. கடல் ஏன் சொல்றோம்? அலை அடிக்கிறதுனால அலையை அப்படியே நிறுத்தி அதை பார்த்து அப்படியே செய்தூன் எண்ணெயை போல அப்படியே ஆடாமல் அசையாமல், அப்படி என்ன அசையுமா? எவ்வளவு பெரிய பவர் பாருங்க சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹ் துஆலங்க செய்திருக்கிறாங்க. ஒரு நாள் புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் நான் பஜாருக்கு போறேன், ஏதாவது உங்களுக்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி உருவத்துல் பாரிக்குன்னு ஒரு சஹாபி கேட்டான். நான் பஜாருக்கு போறேன், சந்தைக்கு போறேன், எங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஆடு பிடிச்சிட்டு வான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு தீனார், ஒரு தங்க காசு கொடுத்தாங்க. இந்த சஹாபி ரொம்ப பேச்சு சாமர்த்தியமா என்ன செய்யிட்டாங்க, ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கிட்டாங்க. ஒண்ணுதான் வாங்கணும், பேசி அடிச்சு பிடிச்சி சந்தைக்கு போனா கொஞ்சம் நல்ல திறமையா இருந்தா பேசி வாங்கிடலாம்ல, அடிச்சு பிடிச்சி ரெண்டு வாங்கிட்டாங்க. ரெண்டை வாங்கிட்டு ஒன்ன வித்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி ஒரு ஆடையும் கொண்டு கொடுத்த காசையும் திரும்ப கொடுத்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க, நாயகமே நீங்க தந்தது 1 ரூபா தான், ஒரு தீனார் தான், ஆனா நான் சாமர்த்தியமா பேசி 2 ஆடு வாங்கினேன், ஒன்ன வித்துட்டேன், ஒன்ன காசாக்கிட்டேன், நீங்க தந்த காசுக்கு காசும் தந்துட்டேன், உங்களுக்கு ஆடு கட்டுறதுக்கு ஆடும் தந்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்தாங்க, உன் பிசினஸ்ல அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்ட்டாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீ சஃபகத்தி யமீனிக், அல்லாஹ் உன் தொழில்ல உன்னுடைய பிசினஸ்ல அல்லாஹ் பரக்கத்தாகட்டும். இன்னைக்கு இந்த மாதிரி பெரியவங்களுடைய துவா இருந்தாலே நம்ம தலைமுறையா பணக்காரன் ஆயிடுவோம். அந்த துவாவுக்கு பிறகு அவர்களுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம் எப்படி அடிச்சது தெரியுமா? சொல்லுவாங்க, பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல கூஃபா நகரனுடைய கவர்னரே அவங்கதான். நான் சொன்ன ஆரம்ப காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடந்தவங்க ஒரு காலத்துல அதிபராக சஹாபாக்கள் ஆயிட்டான்னு சொன்னா இல்லையா? உருவத்துல் பாரிக்கி ரலியல்லாஹு கூஃபா நகரனுடைய அதிபராக, கவர்னராக, மாநிலத்தின் கவர்னராக நியமிச்சாங்க. அவங்க வீட்டு வாசல்ல 70 கார் நிக்குமா. எங்க காருன்னு கேட்காது, கார் இங்க எல்லாம் இருக்குங்க. அந்த காலத்துல கார்னா குதிரை தான் காரு. இன்னைக்கு கார் யார் வீட்டுல இருக்கும்? சச்சின் டெண்டுல்கர் வீட்டுல தான் கார் இருக்கும், அல்லது பெரிய கிரிக்கெட் பிளேயர் வீட்டுல தான் 80 கார் 100 கார்லாம் இருக்கும். அப்படித்தானே இருக்கும். உலகத்திலேயே பெரிய கிரிக்கெட் பிளேயர், உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அவ்வளவுதானே இருக்கும். அவங்க வீட்டு வாசல்ல குதிரைகள் போருக்கு ரெடியாக, கூபாவுல அவங்க அவங்க வீட்டு வாசல்ல நின்று 70 குதிரைகள் ரெடியா நிக்குமா போருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய வருமானம் சொல்லுவாங்க. ஒரு நாள் பஜாருக்கு போனாலே 4 கோடி ரூபாய் கேஷ் இல்லாம நான் வரமாட்டேங்கிறார். அல்ல எனக்கு அவ்வளவு பரக்கத்து கொடுத்தான். இன்னைக்கு கடனை கொடுத்துட்டு கல்லா பெட்டியை காலி ஆக்கிட்டா நம்மளால கடையை பிடிதான். உண்மை வியாபாரம் இல்ல, வர்றவங்களுக்கு காசு கொடுக்க, கடன் கொடுக்கவே காசு இல்லைங்கிறான், சீட்டு கட்டவே காசு இல்லைங்கிறான். அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினால ஒரு நாள் கூஃபா நகரிலே குனாசா என்று சொல்லப்படக்கூடிய பிரபலமான சந்தைக்கு நான் போனா கல்லாப்பெட்டி 4 கோடி ரூபாய் கல்லாப்பெட்டி நிறைக்காம என் வீட்டுக்கு வரமாட்டேன். கேஷ் 40,000 40,000 வெள்ளிங்கிறது சுமார் 4 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு எனக்கு கல்லாப்பெட்டி 4 கோடி ரூபாய். வருஷத்துல கணக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தீனார் லாபமாக்கி கொடுத்ததுனால அல்லாஹ் உன்னுடைய தொழில பரக்கத்தை செய்யட்டும் சொன்னாங்க. சொன்ன அந்த வார்த்தை
360 நாளும் ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய். அன்னைக்கு ஆயுள் முழு இருந்தாலும் நிறைய 4 கோடி 5 கோடி பார்க்க மாட்டான். ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபாய் கேஷ் இல்லாம நான் என் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய அருள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சும்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த மாதிரி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை நாம இவ்வளவு சிறப்பாக முன்னின்று நம்முடைய சொந்த வேலையை விட்டுட்டு நம்ம அதுக்காக சில மணி நேரங்களை 13 நாட்களும் கொண்டாடுற காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியை பேசி 1500 வருஷத்துக்கு பிறகு உள்ள தலைமுறைகளுக்கு இந்த செய்தியை சொல்வதும் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும். அந்த காலத்துல நான் பேசும்போதெல்லாம் வீடியோவே கிடையாது. இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோ யூடியூப்ல ஏறுதுன்னா உலகம் இருக்கிற வரைக்கும் யூடியூப் இருக்கும். அது வரைக்கும் இந்த ஜஸ்னி மீலாதுடைய 77வது வருஷம் 80 எத்தனை வருஷம் நடக்குதோ அவங்க அடுத்த ஜெனரேஷன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சதகத்தும் ஜாரியாவாக இந்த நன்மையை கொண்டு சேர்த்ததுனால் அல்லாஹ் தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதை நடத்திய நிர்வாகத்திற்கும் பொருளாதார உதவி செய்த உணவால் உதவி செய்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இந்த அருளாசியை அனஸ் ரலியல்லாஹு பெற்றது போல, இப்னு அப்பாஸ் அவர்கள் பெற்றது போல, அபூ ரைஹான் அவர்கள் பெற்றது போல, இது மாதிரி யாரெல்லாம் பெற்றார்களோ அதுல நமக்கும் அல்லாஹ் அது மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உருவத்துல் பாரிக்கி பெற்றது போல நமக்கும் பெறுவதற்குண்டான நசீபினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. வழமையாக 11 மணிக்கு நிறைவு செய்ய வேண்டியப்பட வேண்டிய பயான் இன்றைய தினம் சற்று அரை மணி நேரத்திற்கு முன்பு 10:30 மணிக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான காரணத்தை தாங்கள் அறிவீர்கள். ஈசா சவாவுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியும் கூட. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று நமதூரிலே இந்த ஜஸ்னா மீலாது சொசைட்டி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் நமது முன்னோர்கள். நமது முன்னோர்களாகிய அந்த மேன்மக்கள் மிக தூர நோக்கு பார்வையோடு நமதூர் மக்கள் பயனடைய வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தில் 77 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட புனிதமான அந்த நிகழ்வு இன்று வரையிலும் தங்கு தடையில்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமது முன்னோர்களால் இஹ்லாஸான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மஜ்லிஸ் மறுமை நாள் வரையிலும் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நமது முன்னோர்கள் ஆரம்பித்து இருந்தவர்கள் எல்லாம் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக நாம் பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றி கடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இப்படி ஒரு மஜ்லிஸ் ஆரம்பிக்கலைன்னா இதுவரை அந்த மஜ்லிஸை நம்ம பார்த்துக்க முடியாது. அந்த முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட புனிதமான அந்த மஜ்லிஸின் மூலமாக நாம் பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நல்ல ஒரு வழிமுறையை உருவாக்கி தந்த அந்த முன்னோர்கள் மேன்மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்ன? அவங்க ஹயாத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏதாவது செய்யலாம். நம்மை விட்டு மறைந்து மருகூமியங்களாக விட்டார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து வைப்பதுதான். கபராளிகளுக்கு மருகூமியங்களுக்கு நல்ல அமல்களை சேர்த்து வைப்பது அவர்களுக்கு உலகத்தை விடவும் பெருசாக தெரியுமா? ஹைரத் துனியா உமாஃபியாங்கிறத சொல்லலாம். மருகூமியங்களுக்கு கபராளிகளுக்கு குர்ஆன் ஷரீஃபையோ அல்லது வேற நல்ல அமல்களை அவர்களுக்கு சேர்த்து வைப்பது, அவங்களுக்கு நீங்க உலகத்தை கொடுத்தா கூட, உலகத்தையே அவங்களுக்கு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு ஹாத்திகா ஒரு யாசின் ஓதி அவங்களுக்கு நாம் இழப்பிச்சு வச்சா அது அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியுமா? ஏன்னா அந்த உலகத்துல அதுதான் பெருசு. ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கபருடைய உலகம் ஆலம் வருஷம் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்திற்கு காசு பணம் பொண்ணு பொருள் எல்லாம் இங்கதான், அங்க வேலை செய்யும். அங்க அவர்களுக்கு தேவையானது குர்ஆன் ஷரீஃபு, யாசீன், தபாரக்கு, நல்ல அமல்கள், இதுதான் அங்க அவர்களுக்கு தேவை. மருகூமியங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது நல்ல அமல்களை செய்து அது அவர்களுக்கு இழப்பித்து வைப்பது. அந்த அடிப்படையில அந்த முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நமது ஜஸ்ன மீலாது நிர்வாகத்தின் சார்பாக வருஷம் 3 குர்ஆன் ஷரீஃபு போதி அவர்களுக்கு இழப்பிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அதற்கு இடையில சில சீதேவிகள் எக்ஸ்ட்ரா சில குர்ஆன் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நம்ம ஆல்ரெடி 3 குர்ஆன் ஷரீஃப் போதி வச்சிருக்கிறோம். அதோட எக்ஸ்ட்ரா 2 குர்ஆன், மொத்தம் 5 குர்ஆனும், அதுபோன்று சலவாத்து 10,000 யாசீன் 50 யாசீனும் ஓதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் பலர்கள் இந்த லிஸ்ட்ல வராத இன்னும் பலர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கலாம், சலவாத்துகள் ஓதிருக்கலாம், யாசீன் ஓதிருக்கலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய குர்ஆனையும் சலவாத்துகளையும் நாம் நிய்யத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மருகூமியங்களுக்கு நாம் இழப்பிச்சு வைப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அலங்கார பந்தல் எப்படி மின்னுகிறதோ இதைவிட மிக சிறப்பாக அல்லாஹ் அந்த மர்ஹூமியினுடைய கபர்களை அல்லாஹ் இன்னும் பிரகாசிக்க செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் யாசீன் ஓதணும். யாசீனுக்கு பிறகு ஸதகல்லாஹ், அதுக்கு பிறகு ஃபாத்திஹா ஓதி துஆ செய்ய வேண்டியதுதான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم غافلون قد حق القول على أكثرهم وهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب وبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءهم المرسلون إذ أرسلنا إليهم 2 فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء وأنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أن ذكركم بل أنتم قوم مسرفون
وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون فأتخذ من دونه آلهة يرجع الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كنا لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لكم الليل نسلك من النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالرجوم القديم الشمس ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم ولا شريك له ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا نطعم من لم يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم بالله كثيرا فلم تكونوا تاكلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره نكسه في الخلق فلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إلا ذكر وقرآن مبين
لينذر من كان حيا ويحق القول للكافرين. أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها نطيبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب وهم لا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ولا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة وإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي الله وهي رميم قل يحيي الذي أنشأها أول مرة بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف مفردا بالماء بركة بالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالدال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة بالسين سعادة بالشين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياء بالطاء تراوة وبالله غفرا بالعين علما وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربة بالكاف كرامة وباللام لطفا وبالميم موعظة بالنور نورا وبالواو وصلة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة أو مواضع أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء حال أو تعجيل عند تلاوة القرآن أو كسر أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب واغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نور قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها دليلا فاكتبنا لك وارزقنا أداء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه أجمعين وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. الرحمن الرحيم
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس الحمد لله ثم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام كرمين الرحمن وليمنانك البينات ஆறு குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது, 10,000 ஸலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது, 50க்கும் அதிகமான யாசீன் ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது. இன்னும் பலரும் குர்ஆன் ஷரீஃபும் ஸலவாத்துகளும் யாசீனும் ஓதியிருப்பார்கள். அல்லாஹ் அத்தனைகளையும் கபூல் செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃப், ஸலவாத், யாசீன் மற்றும் அனைவர்களும் செய்த நல்ல அமல்களுடைய நன்மைகளை கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அவருடைய குடும்பத்தார்கள் ஆகிய அஹ்லுல் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், ஸாலிஹீன்கள் அத்தனை மேன்மக்களுக்கும் அல்லாஹ்வை எத்தி வைப்பாயாக. குறிப்பாக ஓதப்பட்ட இந்த ஆறு குர்ஆன் ஷரீஃபினுடைய நன்மைகளை இந்த ஜஸ்ன மீலாது சொசைட்டியின் நிர்வாகத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட முன்னாள் ஸ்தாபகர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், உதவிய உறுதுணையாளர்கள், ஆலோசனை வழங்கிய ஆதரவாளர்கள் அத்துணை மேன்மக்களுக்கும் அல்லாஹுடைய நன்மைகளை நிறுத்தி வைப்பாயாக. அல்லாஹுடைய ஜஸ்ன மீலாது சொசைட்டியுடைய வளர்ச்சிக்காக யாரெல்லாம் பாடுபட்டு மருத்துவங்களால் ஆகிவிட்டார்களோ, உடலாலும் பொருளாலும் எந்த விதத்திலும் உதவி புரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்துணை மருத்துவங்களுக்கு அல்லாஹ்வை எத்தி வைப்பாயாக. ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய வழக்கத்தினாலும் இந்த மஜ்லிஸினுடைய வழக்கத்தினாலும் இந்த மேன்மக்கள் மருத்துவங்களுடைய பிழைகளை கொடுப்பாயாக. அவருடைய கபூர்களை பிரகாசமாக்குவாயாக, சூழல் பூங்காவாக விசாலமாக ஆக்குவாயாக. கபருடைய அதாபுகள், கபருடைய பல முசீபத்துகள், கபருடைய ஆபத்துகள், கபருடைய இருளை விட்டு மருத்துவங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய ஓதப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய போட்டினால் மருத்துவங்களுக்கு மேலான நற்கூலி வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, ரஹமத்து செய்வாயாக, உதவி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய எல்லாவித பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ்வுடைய அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய ஓதப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபை மர்ஹூம்களுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் ஆக்கியவர்களுடையவாயாக. அல்லாஹ்வுடைய இந்த மர்ஹூம்களுக்கு மேலான நற்கூலி வழங்குவாயாக. அல்லாஹ்வுடைய இந்த ஊரினுடைய நலனுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த புனிதமான இந்த மஜ்லிஸ் எவ்வாறு மின்னுகிறதோ அது போன்று அவருடைய கபறுகளை மின்மேலும் மின்னச் செய்வாயாக. ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸில் ஓதப்படக்கூடிய ஆயத்துகள், ஹதீஸ்கள், ஸலவாத்துகள் அத்தனையுடைய பரக்கத்துகளையும் அல்லாஹ்வுடைய அந்த மர்ஹூமினுடைய கபறுகளுக்கு அல்லாஹ் எத்தி வைப்பாயாக. அதுபோன்று இந்த ஊரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மர்ஹூம்களுக்கும் அல்லாஹ்வை கிருபை செய்வாயாக. அவர்களுக்கும் நன்மைகளை வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீன் ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபுடைய பொருட்டினாலும் புனிதமிக்க கண்மணி தாஹாவுடைய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் இந்த ஊரில் உள்ள அனைவருடைய
எல்லா பிழைகளையும் மன்னிப்பாயாக. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்துணை மக்களுடைய பிழைகளையும் அல்லாஹ்வே நீ பொறுப்பாயாக. அல்லாஹ்வே இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அல்லாஹ்வே எங்கள் அனைவருக்கும் நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பிள்ளைகளின் பாப்பாயாக. அவர்களுக்கும் நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நோயினால் சிரமப்படுகிறார்களோ இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அவர்களுக்கு நீ பரிபூர்ண ஷிஃபாவையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. அல்லாஹ்வே கண்மணி தாஹாவினுடைய புனிதமிக்க இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் எங்கள் அனைவருடைய எல்லாவித ஹலாலான ஆஜத்துகள் நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. வியாபாரத்திலும் தொழிலிலும் ஆயுசிலும் ரிசுக்கிலும் விவாதத்திலும் ஈமானிலும் பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய எல்லாவித கஷ்டங்களை நீக்குவாயாக. துன்பம் துயரங்களை நீக்குவாயாக. மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வியாபார கஷ்டங்களை நீக்குவாயாக. கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. செய்திகள் சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்களுடைய பல முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே நிம்மதியான வாழ்க்கையை தந்தவர்களுடையவாயாக. மன நிறைவுடன் ஆகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்வாயாக. அல்லாஹ்வே இந்த ஊரில் யாரெல்லாம் வயதுக்கு வந்து மானாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருமணமாகாமல் இருக்கிறார்கள், விரைவில் அவர்களுக்கு நல்ல ஜோடியை நீ தந்தவர்களுடையவாயாக. திருமணமாக யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. அல்லாஹ்வே திருமணம் முடித்து வாழக்கூடியவர்கள் மத்தியில் ஒற்றுமையை தந்தவர்களுடையவாயாக. ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக விட்டு கொடுத்து நிம்மதியாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. கண்மணி நாயகத்தினுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தலாக்கு ஹுரா என்ற முசீபத்தை நீ இல்லாமல் ஆக்குவாயாக. அல்லாஹ்வே அந்த முசீபத்தை நீக்குவாயாக. ஒற்றுமையோடு நிம்மதியோடு தம்பதிகள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே எங்களுடைய மக்களை நீ சாலிஹான மக்களாக நீ ஆக்கி அவர்களுடையவாயாக. ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இந்த மஜ்லிஸ் நடைபெற்று வருகிறது. மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ்வை நிலைநிறுத்தி வைப்பாயாக. இந்த மஜ்லிஸிற்காக வருகை தந்தவர்களுக்கும் அல்லாஹ்வை நீ கிருபை செய்வாயாக. சிறப்பு பேச்சாளராக வருகை தந்த உலமாக்களுக்கும் அல்லாஹ்வை நீ கிருபை செய்வாயாக. அவருடைய இல்மிலே அல்லாஹ்வை மேன்மேலும் அதிகப்படுத்துவாயாக. இந்த மஜ்லிஸ் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஜஸ்ன மீலாத சொசைட்டியுடைய நிர்வாக பெருமக்கள் இரவு பகல் பாராத உழைக்கிறார்கள். அல்லாஹ்வே அந்த நிர்வாக பெருமக்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூறு வழங்குவாயாக. இந்த ஜஸ்ன மீலா சொசைட்டியுடைய வளர்ச்சிக்காக யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் உலகாலம் பொருளாலும் எந்தெந்த விதத்தில் உறுதுணையாக இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் நீ உறுதுணையாக இருப்பாயாக. அவர்களுடைய இன்மை மறுமையினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நீ பரக்கத்து செய்வாயாக. ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் முன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியவர்களுடையவாயாக. அல்லாஹ்வை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு நிற்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. கண்மணி நாயகத்தினுடைய முஹப்பத்தை அல்லாஹ்வை எங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீன் நல்ல மௌத்தை நசீபாக்கி தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே என்னுடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வே நீ பிரகாசமாக்குவாயாக. அல்லாஹ்வே நாளை மறுமையில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே இந்த உலகத்தில் நாயகத்தினுடைய மஜ்லிஸின் பேரில் எங்களை ஒன்று கூட்டிய நாயகி நாளை மறுமையிலும் கண்மணி தாஹாவினுடைய ஹம்த் என்ற கொடியின் கீழ் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. நாயகத்தினுடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை நீ ஆக்கியவர்களுடையவர்களாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.